கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபேசியர் நிருபத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இந்த எபேசியர் நிருபத்துல 3 முக்கியமான வார்த்தைகள். ஒன்று சிட், உட்காருவது. இரண்டாவது வாக், நடப்பது. மூன்றாவது ஸ்டாண்ட், நிற்பது. இந்த 3 வார்த்தையில ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒருத்தருடைய வாழ்க்கைய நம்ம அழகா விளக்க முடியுங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நீங்க வாசிப்பீங்கன்னா, எபிஷியன்ஸ் 2:7, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடே கூட உட்காரவும் செய்தார். ரட்சிக்கப்பட்ட ஒருத்தர் ஆண்டவரோடு கூட சேர்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். எப்போ உட்காருவோம்? வேலை முடிச்சிச்சுன்னா போய் என்ன செய்யறோம்? நம்ம உட்கார்றோம். இப்ப கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிச்சிட்டாரு, அவரோடு கூட உட்காருகிற ஒரு அனுபவம், கிறிஸ்தவ அனுபவம். மை பொசிஷன் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து சிங்காசனத்துல அவரோடு கூட அமருகிற ஒரு பாக்கியம் உன்னதங்களில. இப்ப மேல இருக்கிற நம்ம மேல காரியங்களை தேட ஆரம்பிக்க போறோம். மை பொசிஷன் இன் கிரைஸ்ட். இரண்டாவது நடப்பது, வாக்கிங். நம்ம அதை குறித்து தான் இன்னைக்கு கொஞ்சம் விளக்கமா பார்க்க போகிறோம். நான் பின்னால் அதை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். இறுதியா எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம், எபிஷியன்ஸ் 6:11, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். 13ஆம் வசனத்துல, ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். அவைகள் என்னென்ன? 12ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட பிசாசின் காரியங்கள். அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இங்க நிற்கிற ஒரு அனுபவம். சாத்தானுக்கு எதிராக தைரியமா நம்ம நிற்கிறோம். இப்ப இந்த 3 வார்த்தை, உட்காருவது, கிறிஸ்துவுக்குள் மை பொசிஷன், என்னுடைய நிலை என்ன. இரண்டாவது நடப்பது, இந்த பூமியில நம்முடைய டெய்லி லிவிங், டெய்லி வாக்கிங், டெய்லி கான்வர்சேஷன், அனுதின நடக்கை எப்படி இருக்கணும். மூன்றாவது ஸ்டாண்டிங், நிற்பது, மை ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் சாட்டன். சத்துருவுக்கு நான் பயப்படுகிறவன் அல்ல, அவன் தோற்கடிக்கப்பட்டவன், ஆண்டவர் சிலுவையில ஜெயிச்சு முடிச்சிட்டாரு. அப்ப அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டவனா, சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்கிறோம். இது ஆண்டவர் நம்ம கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். சரி, இன்றைக்கு நம்ம அந்த 2வது வார்த்தைய, வாக்கிங் இன் திஸ் வேர்ல்ட், ரட்சிக்கப்பட்ட நானு இந்த பூமியில என்னுடைய நடக்கை எப்படி இருக்கணும். அப்போ இந்த வார்த்தைய இந்த எபேசிய நிருபத்துல கொஞ்சம் எடுத்து நம்ம தியானிக்க போறோங்க. 7 இடங்களில நம்முடைய நடக்கை எப்படி இருக்கணும் என்று சொல்லி இந்த எபேசியர் நிருபம் நமக்கு அழகாய் விளக்குகிறத பார்க்க முடியும். ஒன்னா கொஞ்சம் நம்ம தியானிக்க போகிறோம். முதல் வசனமா எபேசியர் 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நம்ம வாசிக்கலாங்க. எபிஷியன்ஸ் சாப்டர் 2 verses 1, 2 and 3 வாசிக்கலாம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாய் இருந்தோம். இந்த எபேசிய நிருபத்துல நம்முடைய வாக் எப்படி இருக்கணும்னு சொல்லி சொல்லும்போது, முதல் ஆலோசனையா நம்ம எப்படி நடக்க கூடாது என்று சொல்லி நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய முற்கால நடக்கை எப்படி இருந்துச்சுன்னா 3 வார்த்தை, இந்த உலகத்துக்கு ஏற்றபடியாக இருந்தோம். நீங்க 2ஆம் வசனத்துல கவனிப்பீங்கன்னா, நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். 2வது கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். 3வது முற்காலத்திலே 3வது வசனம், நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து கொண்டு வந்தோம். மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்தோம். சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். அப்போ நமக்கு இயேசுவோடு கூட சிங்காசனத்துல அமர்ந்திருக்கிற ஒருத்தருடைய நடக்கை எப்படி இருக்கணும்னு சொல்லி வரும்போது, உலகத்துக்கு ஏற்றபடி நான் நடக்கக்கூடாது, மாம்சத்துக்கு ஏற்றபடி நான் நடக்கக்கூடாது, பிசாசுக்கு ஏற்றபடி நான் நடக்கக்கூடாது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை கவனிங்க.
ரோமர் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 12. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. யாரை பார்த்து சொல்றாரு? அந்த இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்தது உண்மையானா, உங்களுக்குள்ளே வாசம் செய்வது உண்மையானா, நீங்க அந்த தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்பட்டது உண்மையானா, நீங்கள் மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்துக்கு ஏற்றபடி என் மனசு விரும்புது, என் மாம்சம் விரும்புது, இந்த அவயவங்கள் விரும்புகிறது, இந்த பாவ சரீரம் விரும்புகிறது, அதன்படி நான் என்ன செய்ய மாட்டேன்? நான் நடக்க மாட்டேன். அதுக்கு பதிலாக எதன்படி நடப்பேன்? ஆவிக்கேற்றபடி நான் நடப்பேன். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 44வது வசனம். தன்னை விசுவாசிக்காத, தன்னை ஏற்றுக்கொள்ளாத, தன்னை சுற்றி நின்று கொண்டு தன்னை குற்றப்படுத்தும்படி காத்து கொண்டிருக்கிற அந்த கூட்ட மக்களை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார். ஜான் 8:44. யோவான் 8ஆம் அதிகாரம் 44வது வசனம் வாசிக்கலாமாங்க? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் யாரு? அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். பிசாசின் பிள்ளைகளாய் இருந்த நம்ம இப்பொழுது அன்பின் குமாரனுடைய பிள்ளைகளா நம்ம என்ன செஞ்சிட்டோம்? நம்ம மாறிட்டோம். அவருடைய ஆலயமாய் மாறிட்டோம். அவரோடு மனவாட்டியான ஆகும்படி ஒரு அழைப்பை நம்ம பெற்றுக்கொண்டோம். பிசாசினுடைய பிள்ளைகளா இருக்கிறவங்க தான் பிசாசினுடைய இச்சையின்படி செய்ய மனது இருக்கிறவங்க. அப்ப நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே உட்கார்ந்து கொண்டிருப்பது உண்மையானா, முதல் காரியம் பார்த்தோம், என் மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்ய மாட்டேன். என் மாம்சத்துக்கு ஏற்றபடி நான் என்ன செய்ய மாட்டேன்? நான் நடக்க மாட்டேன். மாம்ச இச்சையின்படி நம்ம நடக்க மாட்டோம். இரண்டாவது, இந்த வசனத்துல வாசிக்கிறோம், அந்த பிசாசுடைய இச்சையை நிறைவேற்றுகிற மனசு நமக்கு இருக்காது. கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி முற்காலத்துல நடந்தோம். இப்பொழுது அவன் சொல்றபடி நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நம்ம நடக்க மாட்டோம். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ, அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடப்போம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 30வது வசனம். லூக் சாப்டர் 12 verse 30. அதாவது, இந்த பூமிக்குரிய காரியங்களை நீங்க தேடாதீங்க. என்ன சாப்பிடுவோம், என்ன குடிப்போம், என்ன உடுப்போம், எங்க தங்குவோம், இதை பத்தி நீங்க சந்தேகப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, அதை தேடி வாழாதீங்க, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க என்று சொல்லிட்டு வந்துட்டு 30வது வசனத்துல சொல்லுகிறாரு, இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். அடுத்த வசனம், தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உலகத்தார் தான் உலகத்தின் காரியங்களை, இந்த உலகத்துக்குரியவைகளை, இந்த ராஜ்யத்துக்குரியவைகளை முக்கியப்படுத்தி தேடுவாங்க. உங்களையோ நான் இந்த உலகத்திலிருந்து வெளியே அழைச்சிட்டேன், வெளியே கூப்பிட்டுட்டேன். 2 பேதுருல சொல்லும்போது, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும்படியாதான் வேத வசனங்கள் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்ப இந்த உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சுட்டாரு? பிரித்து எடுத்துட்டார். சபையினால என்ன அர்த்தம்? வெளியே அழைக்கப்பட்டவர்கள். எங்க இருந்து? இந்த உலகத்தில இருந்து. அதனாலதான் ஆண்டவர் மறுபடியும் இந்த யோவான் சுவிசேஷத்துலங்க 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இப்படி சொல்லுவார். அதே மாதிரி யோவான் 17ஆம் அதிகாரத்துல 14-16 இப்படி சொல்லுவார். ரொம்ப முக்கியமா என்ன சொல்றாருன்னாங்க, 15-19 பாருங்க. ஜான் 15:19. நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. யோவான் 17ஆம் அதிகாரத்துல சொல்வாரு, நான் உலகத்தான் அல்லது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. மறுபடியும் அந்த அதிகாரத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளா அழைக்கப்பட்ட நம்ம முற்காலத்துல உலகத்தாரா இருந்தோம். இப்ப ஆண்டவர் வெளியே கொண்டுட்டாரு. ஆகையால் இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாக we won't walk, நம்ம நடக்க மாட்டோம். அப்ப முதல் காரியம், எபேசியர் நிருபத்துல இந்த பூமியில நம்ம ரட்சிக்கப்பட்ட நம்ம எப்படி நடக்கணும், எப்படி வாழணும்னு சொல்லி சொல்லும்போது, மாம்சத்துக்கு ஏற்றபடி நடக்காதீங்க, பிசாசுக்கு ஏற்றபடி நீங்க நடக்காதீங்க, இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடி நீங்க நடக்காதீங்க. அதுக்கு பதிலா ஆவிக்கு ஏற்றபடி நடக்கிறோம். அதற்கு பதிலா வசனத்துக்கு ஏற்றபடி, ஏன்னா ஆண்டவருக்கு ஏற்றபடி நம்ம நடக்கிறோம். அதற்கு பதிலா நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்றபடி நம்ம நடக்க ஆரம்பிக்கிறோம். இரண்டாவது, எபேசியர்
2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அடுத்த வார்த்தையை நம்ம எப்படி நடக்கணும் என்று சொல்லி எபேசியர் நிருபத்துல ஆவியானவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற அடுத்த பாடம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். எபிஷியன்ஸ் சாப்டர் 2 verse 10 வாசிக்கலாமா? ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். முதல்ல பார்த்தோம், உலகம், மாம்சம், பிசாசு, அதற்கு ஏற்றபடி அக்கார்டிங் டு தட் என்னுடைய நடக்கை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. இந்த வசனம் அழகா சொல்லுது என்னன்னாங்க, இயேசுவோடு கூட உன்னதங்களிலே சிங்காசனத்துல அமர்ந்திருக்கிற ஒருவர் எப்படி நடக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் முன்னதாகவே என்னென்னலாம் செய்யணும், அது நல்ல காரியங்கள், அது நற்கிரியைகள், அவர் பார்வையில எது நன்மையோ அந்த காரியங்களை செய்வதற்காக அதை முதலே அவரே என்ன செஞ்சிருக்காரா, ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆங்கிலத்துல God has prepared beforehand. He has predestined. He has planned before. He has pre-arranged all those things. எல்லாத்தையும் முதலாகவே நான் இப்படிதான் நடக்கணும் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கென்று அழகா ஆண்டவர் திட்டம் போட்டு வச்சிருக்கிறாரு. இந்த நாள்ல நான் என்ன செய்யணும், நான் எப்படி வாழணும். ஏசப்பாவுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய சவாலுங்க. ஒவ்வொரு நாளும் தான் என்ன செய்யணும் என்பதை பிதாவானவர்கிட்ட கேட்டு 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 அறிந்து கொண்டார். அவர் தெளிவா சொல்றாரு, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதையே நான் சொல்லுகிறேன், அப்படியே நான் சொல்லுகிறேன், அப்படியே நான் செய்கிறேன். நான் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை, ஒன்றும் பேசவில்லை, ஒன்றும் நியாயம் தீர்க்கவில்லை. எனக்கு உங்களுக்கும் உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார்ந்து இருப்பது உண்மையானா, ஏன் விருப்பம், ஏன் இஷ்டம், என்னுடைய பிளான் அல்ல. எனக்காக அவர் என்ன செஞ்சிருக்காரு, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஆயத்தம் பண்ணி வச்ச காரியங்கள் உண்டு, ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. இதை நான் செய்யணும், இதை இப்படி நான் செய்யணும், இந்த நேரத்துல செய்யணும், இவர்களுக்கு நான் செய்யணும், ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதுல நடப்பதற்காக தான் ஆண்டவரனை புது சிருஷ்டியாய் சிருஷ்டித்திருக்கிறாரு. இந்த சத்தியத்தை அறிந்து கொண்ட பவுல் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஒரு அழகான வார்த்தை சொல்றாரு பாருங்க, நம்ம கவனிக்கலாம். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 3 verse 12. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவர் சொல்றாரு, முற்காலத்துல நான் எப்படியெல்லாம் இருந்தேன், ஆனா எல்லாத்தையும் நஷ்டம் என்று விட்டுட்டேன், அத்தனையும் குப்பையுமாக நான் எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 12ஆம் வசனம் சொல்றாரு. வாசிக்கலாமா? பிலிப்பியர் 3:12. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். என்னுடைய அறிவு, என்னுடைய அனுபவம், என்னுடைய பணம், இதெல்லாம் என்னுடைய ஆக்ஷன்ஸ, என்னுடைய கிரியைகளை முடிவு பண்ணுகிறது இல்ல. ஆண்டவர் என்னை எதற்காக பிடிச்சாரோ, ஏன் என்னை ரட்சித்தாரோ, ஏன் என்னை புது சிருஷ்டியாய் மாற்றினாரோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். பின்னானவைகளை மறந்து விடுகிறேன், முன்னானவைகளை நாடி செல்லுகிறேன். அந்த இலக்கை நோக்கி தொடர்ந்து போயிட்டே இருக்கிறேன். எனக்கு உங்களுக்கும் 2வது எபேசியர் நிருபம் கற்றுக் கொடுக்கிறது, ஆண்டுடைய சித்தம் என்னன்னு சொல்லி அறிஞ்சு, அது எனக்கென்று ஆண்டவருடைய திட்டம் என்னன்னு சொல்லி அறிஞ்சு அதை செய்கிறவர்களா நம்ம இருக்கணும். அதனாலதான் அதே எபேசியர் நிருபத்துலங்க 5ஆம் அதிகாரத்துல நீங்க வருவீங்கன்னா 17ஆம் வசனம் கவனிச்சு பாருங்க. எபிஷியன்ஸ் 5:17. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அவருடைய சித்தம் என்ன, எனக்குன்னு அவர் என்ன வச்சிருக்காரு, அவன் மத்தவங்க செய்கிறதுனால நான் செய்ய போறது இல்லை. அவங்க செஞ்சாங்க ஆகையால் நான் செய்யறேன், தாவீது இப்படி வாழ்ந்தாங்க ஆகையால் நானும் அதுதான் செய்யணும் இல்ல. கர்த்தர் எனக்காக என்ன ஓட்டம் வச்சிருக்காரோ, என்ன செஞ்சிருக்காரோ, அப்ப அப்படி செய்யும் போது உபத்திரவமே வராதா, பாடுகளே வராதா? இல்ல. பாடுகள் நிறைஞ்ச வாழ்க்கை தான் இது. பாடுகள் என் ஓட்டத்தை தடை செய்கிறது இல்ல. இது அழகா விளக்குது இருக்குங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வாங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 22, 23, 24 வாசிக்கலாங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 22, 23, 24. அதாவது கடைசியா எபேசு சபையின் மூப்பர்களை மிலேத்துங்கிற இடத்துக்கு அவர் கூப்பிட்டு அவர்களோடு கூட சேர்ந்து பேசுகிற கடைசி அவருடைய டிஸ்கோர்ஸ் எபிஷியன்ஸ் எல்டர்ஸோடு கூட என்ன சொல்றாரு வாசிக்கலாமா? ஆக்ட்ஸ் சாப்டர் 20, 22, 23, 24. அப்போஸ்தலர் 20, 22, 23, 24 வாசிக்கலாம். இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன்.
என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். அழகா சொல்றாரு, எனக்குன்னு ஒரு ஓட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு. அந்த ஓட்டத்தை நான் துக்கத்தோடு வேதனையோடு வேற வழி இல்ல ஆண்டவர் இப்படிதான் செஞ்சிட்டாரு என்று சொல்லி அல்ல, அவர் எனக்காக என்ன ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரோ அந்த ஓட்டத்தை முழு நிறைவோடு முழு சந்தோஷத்தோடு கர்த்தர் கொடுத்த அந்த குடும்பத்துல, கர்த்தர் கொடுத்த அந்த சபையில, கர்த்தர் கொடுத்த அந்த சரீரத்துல, கர்த்தர் கொடுத்த அந்த பலவீனத்துல, கர்த்தர் கொடுத்த அந்த நிறைவில, குறைவில, தரித்திரத்துல, ஐஸ்வர்யத்துல, எந்த நிலைமையில அவர் வச்சிருந்தாலும் மனரம்யமாய் சந்தோஷத்தோடு என் ஓட்டத்தை நான் ஓடி முடிக்கணும். அவரிடத்தில் நான் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே நான் விரும்புகிறேன். எனக்கு உங்களுக்கும் உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறது உண்மையானா, ரட்சிக்கப்பட்டது உண்மையானா, பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டது உண்மையானா, என்னுடைய உங்களுடைய ஆசை அதுவாதான் இருக்கணும். இரண்டாவது. மூன்றாவதுங்க, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்துக்கு வரலாம். எபிஷியன்ஸ் சாப்டர் 4:1. இந்த உலகத்துல என்னுடைய நடக்கை எப்படி இருக்கணும், ரட்சிக்கப்பட்ட ஒருத்தர் எப்படி நடக்கணும், எபேசியர் நிருபம் மூலமா ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற 3வது பாடம். வாசிக்கலாமா? எபேசியர் 4:1, எபிஷியன்ஸ் 4:1 வாசிக்கலாமா? ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். பாருங்க, இத நீங்க 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்க முடியுங்க. எத்தனையோ கல்விமான்கள் இருக்கிறாங்க, ஞானிகள் இருக்கிறாங்க, பிரபுக்கள் இருக்கிறாங்க, பராக்கிரமசாலிகள் இருக்கிறாங்க. ஆண்டவர் அவர்களையெல்லாம் தெரிந்து கொள்ளல. வல்லவர்கள் இருக்கிறாங்க, அவர்களெல்லாம் தெரிந்து கொள்ளல. இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெறுவதற்கு இது ஒரு பெரிய அழைப்பை எனக்கு உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். இது அவர் கொடுத்த ஒரு அழைப்பு. அந்த 26ஆம் வசனத்துல நீங்க வாசிப்பீங்கன்னா 1 Corinthians 1:26, எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். தகுதியில்லாத என்ன இந்த ரட்சிப்புங்கிற பெரிய பிளஸ்ஸிங்க பெற்றுக்கொள்வதற்கு என்னை அழைச்சாரே. ஆண்டவரே உமக்கு நன்றி. We thank you for this invite, Lord. இந்த காலிங்குக்காக நன்றி அப்பா. இந்த அழைப்புக்கு நான் தகுதியாய் நடக்கணுமே. ஆண்டவர் நம்ம அழைச்சாரு. நீங்க வசனத்துல பல வார்த்தை இந்த அழைப்புக்கு போடப்பட்டிருக்கோங்க. இது பரம அழைப்பு என்று சொல்லி போட்டிருக்கோம். நீங்க எங்க வாசிப்பீங்கன்னா எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்துல இதை வாசிக்க முடியும். பிலிப்பியர் 3:14, ஹீப்ரூஸ் 3:1, பிலிப்பியன்ஸ் 3:14. இது ஒரு பரம அழைப்பு. இத ஹெவன்லி காலிங்னு சொல்லலாம், இது ஹை காலிங் என்று சொல்லி கூட சொல்லலாம். இது பரலோகத்துக்கென்று கர்த்தர் என்னை அழைத்தார். இது ஒரு உயர்ந்த ஒரு அழைப்பு, இது ஒரு சிறந்த ஒரு அழைப்பு என்று சொல்லி இதை சொல்லலாம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 9வது வசனத்துல இட்ஸ் கால்ட் as a holy calling. இது ஒரு பரிசுத்த அழைப்பு. பாருங்க, ஆண்டவர் என்ன ரட்சிக்கப்படுவதற்கென்று அழைத்தார், அவருடைய பிள்ளையாய் மாறுவதற்கென்று அழைத்தார், அவருடைய மனவாட்டியாய் ஆண்டவர் என்னை அழைத்தார், பரலோக ராஜ்யத்தின் பிரஜையாய் மாறுவதற்காக ஆண்டவர் என்னை அழைத்தார், அவருடைய ராஜ்யத்துக்கு சொந்த புருஷனாய் மாறுவதற்காக ஆண்டவர் என்னை அழைத்தார். எல்லாத்துக்கும் மேல பரிசுத்தவான்களாய் நம்ம வாழும்படி ஆண்டவர் நம்மை அழைத்தார். அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும்படியாதான் ஆண்டவர் அனுதினமும் நம்மளை சிச்சித்து நடத்திட்டு போயிட்டே இருக்கிறாரு. எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, இதன் கனத்தை புரிந்தவர்களா, இதற்கு பாத்திரரா என்ன செய்யுங்க, நீங்க நடந்து கொள்ளுங்க. விக்டோரியா மகாராணியை குறித்து ஒரு சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். ஒரு சிலருக்கு இது புதிதா இருக்கலாம். சின்னதா அந்த சகோதரி இருக்கும்போது, சின்ன மகளா இருக்கும்போது ரோட்ல மற்றவங்களோட விளையாடி கொண்டிருந்தாங்களாம். அப்போ அந்த வழியா வந்த அந்த மந்திரி அவங்கள பார்த்து சொன்னாங்களாம், டோன்ட் ஃபர்கெட் யூ ஆர் த ஃபியூச்சர் குயின். அவங்கள பார்த்து சொன்னாங்களாம், மகளே மறந்துடாத, நீ எதிர்கால ராணி என்பதை மறந்துடாத. விளையாடலாம், ஆனா உனக்கு இது தகுதி இல்லை. நீ இந்த மாதிரி நேரம் செலவிடலாம், ஆனா இது உனக்கு தகுதி இல்லை. காரணம், உன்னுடைய அழைப்பு அது ஒரு பரம அழைப்பு. எனக்கு உங்களுக்கு இந்த பாரம் வரணுங்க. கொரிந்தியர் நிருபத்துல திரும்பி திரும்பி சொல்லுவாரு, எல்லாவற்றையும் செய்ய அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் தகுதியாய் இராது.
இந்த உணர்வோடு கூட ஆண்டவரே என்னுடைய அழைப்புக்கு பாத்திரமாய் நான் நடக்க, இந்த சுவிசேஷத்துக்கு பாத்திரமாய் நடக்க, இந்த பரிசுத்த அழைப்புக்கு தகுதியாய் நான் நடக்க, இந்த பரம அழைப்புக்கு தகுதியாய் நான் நடக்க, உங்களுடைய பிள்ளைங்கிற ஒரு பாக்கியத்தை கொடுத்திர, என் ஆண்டவருக்கு கெட்ட பேர் கொடுத்து விடக்கூடாது என்று சொல்லி பயத்தோடு நடுக்கத்தோடு ஜாக்கிரதையாய் நான் நடக்க எனக்கு கிருபை செய்யுங்க. இப்ப இந்த பூமியில நடக்கும்போது அவர்கள் செய்யறாங்க, இவங்க செய்யறாங்க, அந்த ஊழியக்காரங்க அந்த விசுவாசி செய்யறாங்க என்பதற்காக எல்லாம் நான் செய்ய போகிறது இல்லை. என்னுடைய அழைப்பு உயர்ந்த அழைப்பு. அந்த அழைப்புக்கு நான் பாத்திரவானா நடக்கணும், அதுக்கு நான் தகுதியா நடக்கணும். தகுதி இல்லாத என்னையும் ஆண்டவர் அழைச்சாரு, அந்த அழைப்பை நான் உறுதிப்படுத்தணும், அதற்கு நான் தகுதியாய் நடக்கணும். வர்தி ஆஃப் த ஒகேஷன், வர்தி ஆஃப் மை காலிங். கர்த்தர் என்னை அழைத்ததுக்கு தகுதியாய் நான் நடக்க எனக்கு நீங்க கிருபை கொடுங்க ஏசப்பா. கர்த்தருடைய பெரிய பாக்கியம் என்னன்னாங்க, தயவு என்னன்னா, மற்ற இடங்களில் எல்லாம் தகுதி உள்ளவர்களுக்கு தான் அந்த வேலை கொடுப்பாங்க, பொறுப்பு கொடுப்பாங்க, அழைப்பு கொடுப்பாங்க. எனக்கு உங்களுக்கோ அழைப்பு கொடுத்துட்டு தகுதிப்படுத்திக் கொள்வாயான்னு சொல்லி கேட்கிறாரு, தகுதியாய் நடப்பாயான்னு சொல்லி கேட்கிறாரு. எவ்வளவு உன்னத தேவன் அல்லவா. இந்த ஆண்டவருக்கு துரோகம் பண்ணக்கூடாது. பிரதர், இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி, ஆண்டு உங்களை பிரிச்சு எடுத்தாரு. கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க, உங்க ஜாதியிலேயே எத்தனையோ ஆயிரமான ஜனங்க இருக்கிறாங்க, நீதி உள்ளவர்கள் இருக்கிறாங்க, தெய்வத்தை தேடுகிறவர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்களெல்லாம் விட்டுட்டு உங்களை தெரிந்து கொண்டாரு, என்னை தெரிந்து கொண்டாரு. ஆண்டவரே, என்னையா என்னிடத்துல கண்டீர், ஏன் ஆண்டவரே இவ்வளவு நேசிக்கிறீங்க? உமக்கு நான் தகுதியாய் நடக்க, இந்த அழைப்புக்கு தகுதியாய் நடக்க, இந்த பரிசுத்த அழைப்புக்கு தகுதியாய் நடக்க, இந்த பரம அழைப்புக்கு தகுதியாய் நடக்க, இந்த உன்னத அழைப்புக்கு தகுதியாய் நடக்க எனக்கு நீங்க கிருபை செய்யுங்க சுவாமி. நான்காவதாக அதே எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்துக்கு வந்துடலாம். எபிஷியன்ஸ் 4:17. How should be our walk in this world? ரட்சிக்கப்பட்ட ஒருத்தர் இந்த பூமியில எப்படி நடக்கணும்? 17வது வசனம். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். நான்காவதாக ஆவியானவர் எபேசிய நிருபத்தை வச்சு என்னையும் பார்த்து உங்களையும் பார்த்து நம்முடைய நடக்க எப்படி இருக்கணும்னு சொல்லி சொல்லும் போது சொல்றாரு. நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் பாருங்க, உலகத்துக்கு ஏற்றபடி, மாம்சத்துக்கு ஏற்றபடி, அந்த பிசாசு சொல்றபடி, அதற்கு ஏற்றபடி நம்ம நடக்க கூடாது சொன்னது போல இந்த இடத்துலயும் நம்ம எப்படி நடக்க கூடாதுன்னு சொல்றாரு. எப்படி நடக்க கூடாதான்? மற்ற புறஜாதிகள் நடக்கிற நடக்கையின்படி நான் என்ன செய்யக்கூடாது? நான் நடக்க கூடாது. அவங்க எப்படி நடக்கிறாங்க? அதே வசனம் சொல்லுது, வீணான சிந்தையில அவங்க என்ன செய்யறாங்க? நடக்கிறாங்க. அடுத்தது 18வது வசனத்துல வாசிக்கும் போது அதேதான், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 18, எபிஷியன்ஸ் 4:18. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினாலே, தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருக்கிறாங்க. 19வது வசனம், உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறாங்க, சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கிறாங்க. அப்படி நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்து இருக்கிறார்கள். 20வது வசனம், நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லையே. நம்மோட ஆண்டவர் பேசுறாரு, புறஜாதிகள் அப்படி வீணான சிந்தையில நடக்கிறாங்க, புத்தியில அந்தகாரப்பட்டவர்களா நடக்கிறாங்க, இருதய கடினத்தில நடக்கிறாங்க, அறியாமையிலே நடக்கிறாங்க, தேவனுடைய அந்த ஜீவனுக்கு அவர்கள் அந்நியர்களும் பரதேசிகளா இருக்கிறாங்க, உணர்வில்லாதவர்களா இருக்கிறாங்க, அசுத்தங்களை செய்கிறாங்க, அதையும் ஆவலாய் அவங்க செய்யறாங்க, காமவிகாரத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்து இருக்கிறாங்க. நானும் நீங்களும் இப்படி கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லையே. உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரும்படி அழைக்கப்பட்ட நானும் நீங்களும் புறஜாதிகள், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில நடக்கிறது போல நம்ம நடக்க கூடாதுன்னு சொல்ற. இதே மாதிரி 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல கூட வாசிக்கலாம். 1 Peter chapter 4:3. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் அதுடைய 3வது வசனம் வாசிக்கலாம். சென்ற வாழ்நாட்காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுமானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். இது புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்ட ஒரு வாழ்க்கை. கவனிங்க, எபேசியர்ல வாசித்தோம், புறஜாதிகள் நடக்கிறது போல நடக்கிற ஒரு வாழ்க்கை. பேதுருல சொல்லும் போது புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடக்கிற ஒரு வாழ்க்கை. அவர்கள் என்ன சொல்றாங்களோ, அவர்கள் எப்படி செய்யறாங்களோ, அவர்கள் எதை விரும்புகிறாங்களோ அப்படி நடக்கிற ஒரு வாழ்க்கைக்காக நீங்க அழைக்கப்படல. யோசிச்சு பார்க்கலாமா? இன்னைக்கு பழைய வாழ்க்கைக்கு இந்த வாழ்க்கைக்கும், பழைய நடக்கைக்கும் இந்த நடக்கைக்கும் வித்தியாசம் இருக்கிறதா? உங்கள் நடுவில மற்றவங்க தவறு செய்யறாங்க, நீங்களும் தவறு செய்றீங்களா? அரசாங்க வேலையில இருக்கிறீங்களோ, ரேஷன் கடையில அல்லது ஏதோ ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல
யாருக்கோ செக்கு கொடுக்கிற ஒரு வேலையில, பணம் கொடுக்கிற ஒரு வேலையில இருக்கிறவங்க மத்தவங்க எல்லாம் லஞ்சம் வாங்குறாங்க, மத்தவங்க எல்லாம் ஏதோ ஒரு உதவி வாங்குறாங்க, மத்தவங்க எல்லாம் ஏதோ ஒரு பொருள் வாங்குறாங்க, நீங்களும் வாங்குறீங்களா? புறஜாதிகளுடைய நடக்கையில நீங்களும் நடக்கிறீங்களா? அல்லது அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோட கூட விழாதவர்களா, அவர்களுக்கு ஆச்சரியம் கொடுக்கிறவர்களா நீங்க இருக்கிறீங்களா? 4ஆம் வசனத்துல 1 பேதுரு 4:4 நீங்க வாசிக்க முடியும். யோசிச்சு பார்க்கலாமா? இன்னைக்கு உங்க அழைப்பு உயர்ந்தது. அப்படி அழைக்கப்பட்ட நீங்க உன்னதங்களில் அவரோடு கூட சிங்காசனத்துல அமர்ந்து இருக்கிற நீங்க, புறஜாதிகளுக்கு உங்களுக்கும் வித்தியாசம் இருக்கணும். நீங்கள் கிறிஸ்துவை அப்படி கற்றுக்கொள்ளவில்லையே. நம்முடைய ரோல் மாடல் கிறிஸ்து தான். நம்முடைய ரோல் மாடல் ஒரு சினிமாக்காரங்க இல்ல, ஒரு அரசியல்வாதி அல்ல, ஒரு மினிஸ்டர் அல்ல, ஏன் ஒரு ஊழியன் கூட இல்ல. ஒரு ஊழியன் கிறிஸ்துவை பின்பற்றுவாரானா அவர் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நாம் அவரை பின்பற்றலாம். மற்றபடி அவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றாத ஒரு ஊழியரா இருப்பாரானா, கிறிஸ்துவின் தாழ்மை, கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் மனதிற்கும் கிறிஸ்துவின் பரிசுத்தம் ஒரு ஊழியருக்குள்ள இல்லைன்னா அந்த ஊழியர் கூட என்னுடைய ரோல் மாடல் அல்ல. என்னுடைய ரோல் மாடல் கிறிஸ்து தான். அவரை பின்பற்றும்படி அழைக்கப்படுகிறோம். யோசிச்சு பார்க்கலாமா? புறஜாதிகளுடைய நடக்கையின்படி நடக்கிறீங்களா? சினிமாக்காரங்க அப்படி ட்ரெஸ் பண்றாங்க, நீங்களும் அப்படி ட்ரெஸ் பண்றீங்களா? அந்த ஜனங்க அவர்கள் அந்த மாதிரி அசுத்தமா கண்களுக்கு மை போட்டு அசுத்தமா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, இச்சையை தூண்டுவது போல இருக்கிறாங்க, நீங்களும் அப்படி வாழ்றீங்களா? அசுத்தமான ட்ரெஸ் அணிந்து கொண்டு இருக்கிறாங்க, ஆண்களோ பெண்களோ அசிங்கமா நடக்கிறாங்க, நாமும் அப்படி நடக்கிறோமா? இன்னைக்கு துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணுகிறார்கள், நாமும் அப்படி இன்னைக்கு நடக்கிறோமா? யோசிச்சு பார்க்கலாமா? ஆண்டவரே எங்க நடக்கையை மாற்றுங்கப்பா. 5ஆவதாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் வாசிக்கலாம். இதுக்கு முன்னால் 4 காரியத்தை பார்த்தோம். 1, உலகம், மாமிசம், பிசாசு, அதற்கேற்றபடி நான் நடக்கக்கூடாது. 2வது, ஆண்டவர் எனக்காக என்ன ஆயத்து பண்ணி வச்சிருக்கிறாரோ அதுல நான் முழு நிறைவோடு சந்தோஷத்தோடு முழு மனதோடு இறுதி வரைக்கும் நான் நடக்கணும். 3வது, என்னை அழைத்த அழைப்புக்கு, அது ஒரு பரம அழைப்பு, அது ஒரு பரிசுத்த அழைப்பு. ரட்சிப்புக்கென்று கர்த்தர் என்னை அழைத்தார், அவருடைய மகனாய், அவருடைய புத்திரனாய், அவருடைய பிள்ளை ஆகும்படி ஒரு அழைப்பு எனக்கு கொடுத்தாரு. அதற்கு நான் தகுதியா நான் நடக்கணும். 4வதாக, மற்ற புறஜாதிகள் நடப்பது போல நான் நடக்க போறதில்லை. அவர்கள் அல்ல என்னுடைய ரோல் மாடல். என்னுடைய ரோல் மாடல் கிறிஸ்து தான். 5வது எபேசியர் 5 முதல் 2 வசனம் வாசிக்கலாம். Ephesians 5 verses 1 and 2 வாசிக்கலாம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். வாக் இன் லவ் as Christ did. அன்பிலே நீங்க நடந்து கொள்ளுங்க. ஆண்டவர் என்னை உங்களையும் அழைக்கிறாருங்க. எப்படி நடக்கணுமா? அந்த அன்பில எப்படி நடக்கணும்? என் மனசுல வர்ற அன்பா, எனக்கு அன்புன்னு தோணுகிறதா, உலகம் அன்புன்னு கற்றுக் கொடுக்கிற அந்த அன்பா? இல்ல. இந்த வசனம் அழகா சொல்லுது, கிறிஸ்து நமக்காக தன்னையே காணிக்கையாக பலியாக தேவனுக்கு சுகந்த வாசனையாக ஒப்பு கொடுத்து அன்பு கூர்ந்தது போல, நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோங்க. நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். 1 John chapter 3 verse 16 வாசிக்கலாமா? அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அன்புனாவே என்னன்னு தெரியாதுங்க. ஆனா இயேசு இந்த பூமிக்கு வந்து தன் ஜீவனை, நான் பாவியாய் இருக்கும்போது, சத்துருவாய் இருக்கும்போது, துரோகியாய் இருக்கும்போது, தேவனற்றவனாய் இருக்கும்போது எனக்காக தன் ஜீவனை கொடுத்ததுனால அன்புனா என்னன்னு நான் அறிஞ்சிட்டேனா. அடுத்த வார்த்தை சொல்லுது, நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். 5வதாக நமக்கு முன்னால வைக்கப்படுகிறது, அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். உங்க கிரியைகள் எல்லாம் அன்போடு கூட செய்யப்படுவதாக. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இப்படி ஒரு வார்த்தை வாசிப்பீங்க. Galatians 5:6, கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். உன் விசுவாசம் அன்போடு கூட சேர்ந்து கிரியை செஞ்சாதான் அதுதான் உதவியா இருக்கும். ஆண்டு நம்மை பார்த்து பேசுறார். நீ யோசிச்சு பார்க்கலாமா? என்னுடைய கிரியைகள் எல்லாம் அன்போடு செய்யப்படுகிறதா? எனக்கு என்ன சாட்சி? என் வீட்டுல, என் சபையில, என் குடும்பத்துல, வேலை ஸ்தலத்துல இவங்க கோபக்காரங்க, அதுவா நம்முடைய சாட்சி? என் ஆண்டவருக்கு பெயர் அன்புள்ளவராச்சே. அந்த அன்புள்ள ஆண்டுடைய பிள்ளைன்னு சொல்ற நானு, அவரோடு கூட உன்னதங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லுகிற நானு அன்பிலே நடக்கலனா நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது இல்லையே. சாத்தான் தான் கோபக்காரன், அவன் தான் அழிக்கிறவன், அவன் தான் திருடன், அவன் தான் கொலைகாரன், அவன் தான் மனுஷ கொலைபாதகன். நாம அப்படிதான் இன்னைக்கு இருக்கிறோமா? காயப்படுத்துகிறோமா? மற்றவங்களை நம்முடைய வார்த்தைகளினாலே கொல்லுகிறோமா? நம்முடைய செயல்களினாலே மற்றவங்களுக்கு தீமை விளைவிக்கிறோமா?
பொல்லாங்கு செய்கிறோமா? அல்லது அன்புக்கு ஒரு இலக்கணம் போல நம் வாழ்க்கை இருக்கிறதா? கிறிஸ்துவை, அந்த அன்புள்ள என் தெய்வத்தை இந்த உலகம் எனக்குள்ளே பார்க்கிறதா? ஆண்டவர் சொல்றாரு, அன்பிலே நடக்க மாட்டாயா? ஆறாவதாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம்? எபிஷியன்ஸ் சாப்டர் 5 verse 8. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அந்த காலத்துல இருந்தோம், அந்த காலத்து ஆவியாகிய பிசாசு கையில நம்ம இருந்தோம், அந்தகாரமாய் இருக்கிற இந்த உலகத்துக்குள்ள நம்ம கிடந்தோம். ஆண்டவர் என்ன பிரிச்சு எடுத்தாரு, வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாரு. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நான் நடக்கணுமே ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நான் ஒரு சில வசனங்கள் இதை குறித்து வாசிக்கிறேன், நீங்க கவனிச்சுட்டு வாங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 36வது வசனங்க. ஜான் 12:36. யோவான் 12ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒளியின் இடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்றார். இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். நான் ஒளியின் பிள்ளையாய் இருக்கணும்னா ஒளியின் இடத்தில் விசுவாசமாய் இருக்கணும். யார் அந்த ஒளி? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் அந்த மெய்யான ஒளி. அப்ப அந்த மெய்யான இந்த உலகத்துக்கு ஜோதியாய் ஒளியாய் இருக்கிற அந்த ஆண்டவர்கிட்ட விசுவாசம் வைக்கும் போதுதான் ஒளியின் பிள்ளையாய் நான் நடக்க முடியும். என் சுயத்தின் மேல நம்பிக்கை வச்சு வாழுகிற வாழ்க்கை ஒளியில வாழ்கிற வாழ்க்கை அல்ல. ஜோதிகளின் பிதா என்று அழைக்கப்படுகிற அவர், இந்த உலகத்துக்கே வெளிச்சமாய் ஒளியாய் இருக்கிற அவர், அவரோடு கூட சிங்காசனம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது உண்மையானா நான் பிழைக்கிறது என் மாம்சத்தை நம்பி அல்ல, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால பிழைத்திருக்கும்படி அழைக்கப்படுகிறோம். கலாத்தியர் 2:20. யோவான் 3ஆம் அதிகாரத்துலங்க 20:21 ஒரு சத்தியம் சொல்லப்படுது பாருங்க. நான் ஒளியின் பிள்ளையாய் இருந்தா என்னுடைய நடக்க எப்படி இருக்கும்? அததான் 3 வசனங்கள் இப்ப நம்ம பார்க்க போறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 20:21. ஜான் சாப்டர் 3:20-21 வாசிக்கலாமா? பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்தில் வராது இருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு ஒளியின் இடத்தில் வருகிறான் என்றார். இந்த வார்த்தை கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் என்னன்னாங்க, நான் ஒளியின் பிள்ளையாய் இருந்தால் என் கிரியைகள் கண்டிக்கப்படுவதற்கு நான் ஒளியினிடத்துக்கு வருவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒளியினிடத்துக்கு வரும்போது எனக்குள்ள இருக்கிற குறைகள் சுட்டி காட்டப்படுகிறது, எனக்குள்ள இருக்கிற தேவ சித்தத்துக்கு மாறாக செய்கிற காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. வசனத்தின் பக்கமா வரும்போது அந்த வசனம் எனக்குள்ள இருக்கிற குறைச்சல்களை சுட்டி காட்டுகிறது, நான் கண்டிக்கப்படுகிறேன். அது மாத்திரமல்ல 21ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், சத்தியத்தின்படி செய்கிறவர்கள், ஒளியின் பிள்ளைகளுக்கு ஒரு பெயர் என்னன்னா சத்தியமாகிய இயேசு கிறிஸ்துவின் படி, சத்தியமாகிய அவருடைய வேத வசனத்தின்படி செய்கிறவர்கள். தேவனுக்குள்ளாக அவங்க காரியம் செய்யப்படுமா? மாம்சத்துக்குள்ளாகல, உலகத்துக்குள்ளாகல, சுயத்துக்குள்ளாகல. அவங்க செய்கிற காரியமெல்லாம் தேவனுக்குள்ளாக. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனை மகிமைப்படுத்தி அவர் அந்த இடத்துல என்ன செய்வாரோ, அவர் என்ன ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரோ அப்படி செய்யறவங்களா இருப்பாங்க. நானும் நீங்களும் ஒளியின் பிள்ளைகள் தானா? யோசிச்சு பார்க்கணும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் நமக்கு நல்ல தெரிஞ்ச வசனம். 1 Peter chapter 2 verse 9. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்து நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஒளியினிடத்திற்கு நான் வரவழைக்கப்பட்டது உண்மையானா இந்த வசனம் சொல்லுது, அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பேன். ஆங்கிலத்துல அவருடைய பிரேசஸ் என் வாழ்க்கையில காட்டுவேன். ஐ வில் ஷோ forth his praises. என் வாழ்க்கையில அவரை உயர்த்தும்படி காரியங்கள் நடக்குமா? என்ன பாக்குறவங்க ஆண்டவரை உயர்த்துவாங்க. யோசிச்சு பார்க்கலாமா? என் வாழ்க்கை ஒளியின் பிள்ளையா நான் இருந்தா அந்த ஒளியாகிய தேவனை என் லைஃப்ல உயர்த்துவேன். ஜனங்க எனக்குள்ள அவரை பார்ப்பாங்க, அவரை மகிமைப்படுத்துவாங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நமக்கு நல்ல தெரிஞ்ச வசனம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆனா அதுக்கு முன்னால சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. 1 John 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அப்ப நான் ஒளியில நடக்கிற ஒருவர் கசப்பில நடக்க மாட்டாங்க, கோபத்துல, வைராக்கியத்துல, எரிச்சல்ல, மன்னிக்காம வாழ மாட்டாங்க. அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டவர்களா இருப்பாங்க. பிரிவினைக்கு நான் காரணமாய் இருக்க மாட்டேன், சமாதானத்துக்கு காரணமாய் இருப்பேன். யோசிச்சு பார்க்கலாமா? நான் ஒளியின் பிள்ளைதானா? ஒளியில நடக்கிறவன் தானா? அவர் மேல விசுவாசம் வச்சு வாழ்றேனா? என் கிரியைகள் கண்டிக்கப்பட நான் விட்டு கொடுக்கிறேனா?
சத்தியத்தின்படி நடக்கிறவனா, தேவனுக்குள்ளா நான் நடக்கிறேனா, அவருடைய புண்ணியங்களை என் வார்த்தை மூலமா, வாழ்க்கை மூலமா ஜனங்களுக்கு அறிவிக்கிறவனா, ஐக்கியத்துக்கு காரணமானவனா. கடைசியா எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15-16 நம்ம வாசிக்கலாங்க. இந்த எபேசி நிருபத்துல ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை எப்படி நடக்கணும் என்று சொல்லி ஆலோசனை கொடுக்கும்போது கடைசியா எபேசியர் 5:15-16 வாசிக்கலாமா? எபிஷியன்ஸ் 5:15-16 வாசிக்கலாம். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். எப்படி நடக்கணுமா? ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ளுங்கள். வாக் டெலிஜென்ட்லி. எச்சரிக்கையா. என்ன எச்சரிக்கை, என்ன ஜாக்கிரதை? வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நாட்கள் பொல்லாதவைகள். ரிடீம் யுவர் டைம். உன் காலத்தை பிரயோஜனப்படுத்து. கர்த்தர் பலன் கொடுக்கும்போது, கர்த்தர் வாய்ப்பு கொடுக்கும்போது அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. வாய்ப்புகளை விருதாவாக்க மாட்டோம். கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபையை நான் விருதாவாக்க மாட்டேன். கொடுத்த தாளந்துகளை நான் விருதாவாக்க மாட்டேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த நேரங்களை நான் விருதாவாக்க மாட்டேன். அதற்கேற்றபடி பிரயாசப்படுவேன். கவனமாய் நடந்து கொள்வேன். எச்சரிக்கையாய் நடந்து கொள்வேன். யோசிச்சு பார்க்கலாமா? கடைசியா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த கிருபைகளை, நீங்க சுகமா இருக்கிறதுக்காக, நீங்க பரலோகம், நீங்க மட்டும் பரலோகம் போவதற்காகவா? அல்லது ஆண்டவரே என்ன ரட்சித்தீர, இவ்வளவு மோசமான என்னையே அழைச்சிர, அவர்களையும் அழைங்கய்யா, அவர்களையும் ரட்சிங்கய்யா என்று சொல்லி பாரமாய் ஜெபிக்கிறவனா, பாரமாய் சுவிசேஷம் சொல்லுகிறவர்களா? ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே எங்களுக்கு இந்த கிருபை தாங்க ஏசப்பா. நாட்கள் பொல்லாதவைகள். ரொம்ப நாள் இல்ல. அங்கங்க நிலநடுக்கத்தை குறித்து கேள்விப்படுகிறோம். வெள்ளத்தினால பெரிய அழிவுகளை கேள்விப்படுகிறோம். யுத்தத்தினால ஆயிரமா ஜனங்கள் அழிந்து போகிற பார்க்கிறோம். வித்தியாசமான வியாதிகள் வருகிறத நம்ம பார்க்கிறோம். சண்டைகள், கொலைகள், அசுத்தங்கள் என்னெல்லாம் பெருகி கொண்டிருக்கிற நாட்கள். இந்த பொல்லாத நாட்கள் ரொம்ப நாள் நமக்கு இல்ல. நான் சுகமா வாழ்றதுக்கு, நான் எனக்கென்று ஒரு ராஜ்யம் கட்டுவதற்கு, எனக்கென்று பெரிய பெரிய கட்டடங்கள், சாம்ராஜ்யங்கள் கட்டுவதற்கு பயன்படுத்துகிறேனா? இந்தியாலேயே பெரிய வீடா, அதாவது ரொம்ப பெரிய வீடுகளில 2வது இடத்துல இருக்கிற ஒரு வீட்டுடைய சொந்தக்காரர் நீங்க வெளியே அனுப்பப்பட்டுட்டாரு. சொந்த பையன் அவரை வெளியே அனுப்பிட்டாங்க. உனக்கு வீட்டுல இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு செலவுக்கு கூட காசு இல்லைன்னு சொல்லிட்டு ரேமண்ட் கம்பெனி ஓனர் இன்னைக்கு புலம்பிக் கொண்டு இருக்கிறார். உலகமெல்லாம் சம்பாரிச்சோம். இறுதியில நிலைமை இப்படி ஆயிடுச்சு. எனக்கு உங்களுக்கும் கர்த்தர் கொடுத்த தாளந்துகள், கர்த்தர் கொடுத்த நேரங்கள், கர்த்தர் கொடுத்த பலன், கர்த்தர் கொடுத்த வாய்ப்புகள் அவருடைய ராஜ்யம் கட்டுவதற்காக பயன்படுத்துவோம். உலகத்தில் சாம்ராஜ்யங்கள் கட்டுவதற்காக அல்ல, தேவனுடைய ராஜ்யம் கட்டுகிற பணியில செலவிடுவோம். ஞானவான்களாய் இருப்போம். ஆத்தும ஆதாயம் செய்வோம். வெளிச்சத்திலே நடப்போம். ஒளியிலே நம்ம நடப்போம். அன்பிலே நம்ம நடப்போம். கவனமாய் நம்ம நடப்போம். புறஜாதிகளின் வழியில நம்ம நடக்காம கிறிஸ்துவின் வழியில நம்ம நடப்போம். அந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நம்ம நடப்போம். கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணின நற்கிரியைகளிலே நம்ம நடப்போம். பழைய வாழ்க்கைக்கு ஏற்றபடி, உலகம், மாமிசம், பிசாசுக்கு ஏற்றபடி நாம் நடக்காம கிறிஸ்துவுக்கு ஏற்றபடி நடக்க ஆரம்பிப்போம். இப்படி செய்யாத ஒருத்தர் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி இல்லாதவர்கள் அவர்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுக்க தகுதி இல்லாதவர்கள் அவர்கள். தீங்கு நாளில் சாத்தானை எதிர்க்க திராணி இல்லாதவர்களா மாறிவிடுவாங்க. எல்லாம் செய்து முடித்தவர்களாக நிற்க முடியாதவர்களா விழுந்து போயிருவாங்க. ஆண்டு நம்மோடு கூட பேசுறாரா? இன்னைக்கு ஒப்பு கொடுப்போமா? சேர்ந்து ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல பெருமை தகப்பனே, ஆண்டவரே இன்று எங்களோடு பேசின வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். பாவத்துல, அசுத்தத்துல, சேற்றிலை கிடந்த எங்களை தூக்கி எடுத்து உம்மோடு கூட உன்னதங்களில் உட்கார வச்சிங்கப்பா. இந்த பூமியில வாழுகிற வரைக்கும் நீங்க இன்னைக்கு கற்றுக் கொடுத்தபடி நாங்க வாழ எங்களுக்கு கிருபை கொடுங்க. உலக வழக்கத்துக்கு ஏற்றபடி, சாத்தான் சொல்லுகிற வார்த்தையின்படி, என் மாம்சம் விரும்புகிற காரியங்களை நாங்க செய்கிறவர்களா இல்லாம நீங்க எங்களுக்காக ஆயத்தம் பண்ணின அந்த நற்கிரியைகளில சந்தோஷத்தோடு நடக்கிறவர்களா, முழு மனதோடு நடக்கிறவர்களா எங்களை மாற்றுங்கய்யா. இந்த அழைப்புக்கு நாங்க தகுதியாக நடக்கணும்ப்பா. தகுதியே இல்லாத எங்களை பிரிச்சு எடுத்துட்டீங்க. உங்க பிள்ளையாய் மாற, உங்க மனவாட்டியாய் மாற, இந்த சபையில ஒரு அவயவமா மாற, உம்முடைய சுவிசேஷத்தை சுமக்கிற ஒரு நிருபமாய் மாற, ஒரு ராஜ மடல்களா மாற எங்களை பிரித்தெடுத்து இருக்கிறீங்கப்பா. தகுதியாய் நடக்க உதவி செய்யுங்க. புறஜாதிகள் நடக்கிறது போல நாங்க நடக்காம, கிறிஸ்துவில் நாங்க என்ன கற்றுக்கொண்டோமோ அதன்படி நடக்கிறவர்களா, கிறிஸ்துவே எங்கள் ரோல் மாடலா மாற எங்களுக்கு கிருபை கொடுங்க. அன்பின் வாழ்க்கை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. எங்களுக்குள்ளே அன்பு இல்ல சுவாமி, எங்களுக்கென்று அன்பு இல்லப்பா. எங்களுக்குள்ளே ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால தான் அன்பு எங்களுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்புக்கு ஏற்றபடி நடக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. வெளிச்சத்துல நடந்து உம்மை வெளிப்படுத்த எங்களுக்கு நீங்க கற்றுத்தாங்க. கர்த்தர் கொடுத்த வாய்ப்புகளை, நாட்களை, காலங்களை கவனமாய் பயன்படுத்தி கொண்டு
நடக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. இந்த வார்த்தைக்கு யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோமோ அதன்படி நடக்க ஆண்டவர் நீங்க கிருபை கொடுக்கறதற்காக ஸ்தோத்திரம். வருகிற நாட்களில எங்கள் நடக்கை உம்மை பிரியப்படுத்தட்டும் சுவாமி. எங்கள் நடக்கை உம்மை துக்கப்படுத்தினது என்பது உண்மைதான். இதற்கு முன்பதாக வருகிற நாட்களில் எங்கள் வாழ்க்கை, எங்கள் நடக்க, அனுதின ஜீவியம் அது உம்மை சந்தோஷப்படுத்தட்டும். கர்த்தர் கிருபை கொடுங்க. துதிகான மகிமை உமக்கு செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.